என் இனிய ரசிக பெருமக்களுக்கு உங்களில் ஒருவனான நான் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது என் 100வது படம். 100 படங்களில் நடித்த இந்த சிறிய சாதனையை நாடிய காரணமாயிருந்த எல்லா தயாரிப்பாளர்களுக்கும், விநியோகஸ்தர்களுக்கும், திரையரங்கினருக்கும், இயக்குநர்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், சக நடிகருக்கும், பத்திரிகையாளர்களுக்கும், என்னை அன்புடன் முழுமையாக ஏற்றுக்கொண்ட உங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. எத்தனையோ மாறுபட்ட வேடங்களில் நான் நடித்திருந்தாலும் எனது 100வது படத்தில் ஸ்ரீ ராகவேந்திர மகாநாத நடிக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என் வாழ்க்கையில் நான் பெற்ற மிகப்பெரிய பாக்கியம். ஸ்ரீ ராகவேந்திரர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். சிதம்பரம் அருகில் புவனகிரியில் பிறந்து கும்பகோணத்தில் கல்வியும் ஞானமும் பெற்று தஞ்சாவூர், மதுரை நகரங்களில் வாழ்ந்து மந்திராலயத்தில் ஜீவசமாதி அடைந்தவர். அவரது மகிமை உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கும். இதோ இந்த மந்திராலயத்தில் தெய்வமாக சமாதியில் அமர்ந்திருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரர் ஜாதி மத பேதமின்றி அவரை நம்பியிருக்கும் பக்தர்களுக்கு வழிகாட்டியாக, நோயை தீர்க்கும் மருத்துவராக, இன்னலை தீர்க்கும் இறைவனாக, கேட்டதை கொடுக்கும் வள்ளலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என் வாழ்க்கையில் ஒரு மகத்தான திருப்பத்தை ஏற்படுத்திய மகிமை பகவான் ஸ்ரீ ராகவேந்திரையே சாரும். நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்பதற்கேற்ப பகவான் ஸ்ரீ ராகவேந்திரருடைய புனித வரலாற்றை திரைப்படமாக என் குருவான திரு கே பாலச்சந்தர் அவர்களின் கவிதாலயா சார்பில் உங்களுக்கு பணிமன்புடன் சமர்ப்பிக்கிறேன். இதான் எனக்கு கோபம் வர்றது. நான் பக்கத்தாத்துக்காரன் சீனு, நான் பேர் சொல்லி கூப்பிட வேண்டாமோ? வெங்கடநாதா, வெங்கடநாதா, அடே டே டே வெங்கடநாதா. சிமண்ணா, குழந்தை என்ன பண்றது பார்த்தேடா? குழந்தை துளசி மாலை எழுக்குது பாருங்க. இதான் எனக்கு கோபம் வர்றது. உங்க குழந்தையா இருந்திருந்தா
தங்க சங்கிலியை பிடிச்சு இழுத்திருக்கோம். இது தெய்வ குழந்தையோன்னா அதான் துளசி மாலையை பிடிச்சு இழுக்கிறது. வேங்கடநாதா, பக்தாளுக்கு கற்பூரத்தை காட்டிட்டு கொண்டு வா. பையனுக்கும் பூஜை காரியங்கள் சொல்லி கொடுக்குறா? பகவான் கொடுத்த பிள்ளை, அவனுடைய பூஜா காரியத்தை இவனும் தெரிஞ்சுக்கிறது தானே நியாயம். வேங்கடநாதா, இது உனக்கு, இது அம்மாவுக்கு கொடுக்கணும். அப்போ கிருஷ்ணருக்குப்பா? நாம சாப்பிட்டா கிருஷ்ணன் சாப்பிட்ட மாதிரி தான். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். வேங்கடநாதா, என்னப்பா இதெல்லாம்? உங்களுக்கு பதிலா இன்னைக்கு நான் பூஜை பண்றேன்ப்பா. உனக்கு என்னப்பா தெரியும்? எனக்கு கிருஷ்ணரை தெரியுமே. நீங்க சொல்ற அத்தனை மந்திரமும் எனக்கு மனப்பாடம் ஆயிடுச்சுப்பா. கேசவாய நமஹா, மாதவாய நமஹா, கிருஷ்ணாய நமஹா. நான் சரியா சொல்றேனாப்பா? பகவான் சரியாத்தான் சொல்லியிருக்கார். அப்பா, நான் செய்யற பூஜையை விட நீ செய்யற பூஜை தான்பா அவருக்கு ரொம்ப விசேஷம். நீ கோயிலுக்கு போயிட்டு வாப்பா. சரிப்பா. வெங்கடநாதா, திரும்பி வரும்போது நைவேத்திய மாம்பழத்தை ஞாபகமா கொண்டு வந்துரும். சரிப்பா. ஏன் இப்படி சொல்றேன்? வழியில யாரையாவது ஏழைகளை பார்த்தா கையில இருக்க பிரசாதத்தை கிருஷ்ணார்ப்பணம்னு அவாகம் கொடுத்துருவான். அதுக்காகத்தான் அப்படி சொன்னேன். பெரியவர் இல்லைனாலும் பிள்ளை என்னமா பூஜை பண்றான். வெங்கடநாதா, கிருஷ்ணனா வந்திருக்க? ஆமா. முன்னெல்லாம் அப்பா பூஜை பண்ணும் போது வரமாட்டியே. எனக்கு உன் மேல தனி பிரியம், அதனாலதான் வந்திருக்க. எனக்கு பசிக்குது, அந்த மாம்பழத்தை கூட. இது அம்மாவுக்கு. நான் சாப்பிட்டா அம்மா சாப்பிட்ட மாதிரி தான். கொடு. நீ ஏன் சாப்பிடு. மந்திரம் எல்லாம் ஒண்ணு விடாம சொன்னியாப்பா? ஒண்ணு விடாம பக்தியோட எல்லாம் சொன்னேம்மா. இனிமே கிருஷ்ணனுக்கு நான் தேவையில்லை, வேங்கடநாதனே போறோம். சரி, பிரசாத மாம்பழத்தை அம்மா கிட்ட கொடு. மாம்பழம் இல்லப்பா. ஏன்? அது வந்து 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 பத்தியா, நான் சொல்லல, வழியில யாரையாவது ஏழைய பார்த்து இந்த மாம்பழம் சாப்பிடுன்னு கொடுத்துருப்பான். இல்லப்பா, யாருக்கும் கொடுக்கல. பகவானே நேர்ல வந்து பசிக்கிறது, ஒரு மாம்பழம் கொடு வெங்கடநாதான்னு கேட்டாருப்பா.